வாஸ்துவை நம்புறவங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு ரூமுக்குமே வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கிறது வந்து எந்த தவறுகள் இருந்தாலுமே சுற்றுப்புற வாஸ்து, சரௌண்டிங் வாஸ்து, வீட்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்கள், வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள மரங்கள், செடி கொடிகள், ஒரு மின்கம்பம், ஒரு போர்வெல் எல்லாம் எங்கே இருக்குது, ஒரு கோவில் எங்கே இருக்குது, பக்கத்து வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை இருப்பியலில் வந்து நம்ம வந்து கவனிக்கிறோம். ஏன்னா வீடு வந்து சரியான முறையில் சரியான திசையில் அமைந்தாலுமே கூட இந்த சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது தான் நிறைய இடங்களில் பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு. அப்போ இதற்கான விஷயங்களாக தான் வெளிப்புற வாஸ்துவை நம்ம சரி பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கிடச்சிட்ருக்கு என்னோட டொமைனில். இதில் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள விஷயங்களை கவனிக்கணும். பிறகு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக் எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணும். பிறகு தான் 3D டைமென்ஷனில் உள்ள வீடு அப்படிங்கிற இந்த அமைப்பை கவனிக்கிறோம். அதற்குள்ள ஒவ்வொரு ரூமும் எப்படி இருக்குங்கிறது செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு திங்ஸும் எப்படிலாம் வச்சுருக்கோம், எந்த இடத்துல வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூம் அப்படின்னா அங்கே வந்து அந்த கட்டில் அப்படிங்கிறது எப்படி போட்டிருக்கோம், எந்த திசையில் தலை வச்சு தூங்குகிறோம், இந்த மாதிரி துல்லியமாக நம்ம வந்து கவனிக்கும் போதும் வீட்டுக்குள்ளே ஒரு ஃபால் சீலிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா நிறைய வீடுகள் அது போட்ட பிறகு தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்கோம். கட்டும் பொழுதே சில தவறுகள் வந்து 90 டிகிரி மூலமட்டம் அப்படிங்கிறது இல்லாத நிலையிலையும் நிறைய தவறுகள் வந்துடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவனிக்கணும். அது போலவே ஜன்னல்கள் எந்த இடத்துலலாம் வரலாம், எந்த இடத்துலலாம் வரக்கூடாது, வைத்திருக்கிற ஜன்னல்களை எந்தெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கணும், எந்தெந்த ஜன்னல்களுக்கு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது காலை வெயிலும் வீட்டுக்கு தேவை, மாலை வெயிலும் நமக்கு தேவை. அதாவது சூரிய வெளிச்சங்கிறது காலையிலேயே நமக்கு வீட்டுக்குள்ளே வரணும், மாலை நேரத்துலையும் வீட்டுக்குள்ளே வரணும். அதற்கு தகுந்த அமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை வாஸ்துவின் ஒரு தத்துவம். ஏன்னா பஞ்சபூத தத்துவங்கிறது தான் வாஸ்துவோட ஒரு பேசிக்கான ரூலாக இருக்குது.